மலாக்கா அயர்குரு அருகே நேற்றிரவு நிகழ்ந்த கோர விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்தில் சம்பந்தப்பட்ட லாரி மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜேபிஜேவின் அமலாக்க பிரிவு பணிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். அதிகார தரப்பின் தொடக்க கட்ட விசாரணையில் 7 பேரை பலிகொண்ட அவ்விபத்துக்கு லாரியில் இருந்து கலன்று வந்த டயரே முக்கிய காரணமாக இருந்துள்ளது. அந்த டயரை மோதுவதில் இருந்து தப்பிக்க முயன்ற சுற்றுலா பேருந்து துரதிருஷ்டவசமாக தடம் புரண்டு எதிர் திசையில் இருந்து வந்த 3 வாகனங்கள் மீது மோதியுள்ளது. இந்நிலையில் விபத்துக்கான உண்மை காரணம் கண்டறிய முழு விசாரணை நடைபெறும் என ஆந்தனி லாக் கூறினார். நேற்றிரவு 8:40 மணி அளவில் அலோர்கஜா சிம்பங்கம்பா டோல் சாவடி அருகே வடக்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையின் 204வது கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது. ஒரு சுற்றுலா பேருந்து, லாரி, ட்ரெய்லர், எம்பிவி ரகத்திலான டொயோட்டா எஸ்டிமா கார் மற்றும் பருடுவா பேசா ஆகிய வாகனங்கள் அதில் சம்பந்தப்பட்டன. 33 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 22ஆம் தேதி ஒரு வழக்கறிஞரை இரும்பு கம்பியால் தாக்கி காயம் விளைவித்ததாக விற்பனை நிர்வாகிகளான 3 ஆடவர்கள் இன்று ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். இன்னும் பிடிபடாமல் வெளியேறும் இன்னொரு ஆடவருக்கு உடந்தையாக 37 வயது பே ஹோங் ஷேன் எனும் அந்த வழக்கறிஞரை தாக்கியதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் 36 வயது காய் பெங் யி, 36 வயது தே எங் தாட், 41 வயது எங் வெங் கோய் மூவரும் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது பிரம்படி ஆகிய 3 தண்டனைகளில் குறைந்தது 2 தண்டனைகள் வழங்கப்படும். முன்னதாக பார்வையாளராக வந்திருந்த வழக்கறிஞர் RSN ராயர் அத்தாக்குதல் ஒரு வழக்கறிஞருக்கு எதிராக அதுவும் பட்டப்பகலில் நடத்தப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் அக்குற்றத்தை கடுமையாக கருத வேண்டுமென கேட்டுக்கொண்டார். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவ்விவகாரத்தை தாம் ஏற்கனவே மக்களவையில் எழுப்பியிருப்பதை சுட்டிக்காட்டிய ராயர், பினாங்கில் வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். நீதிபதி கடைசியில் ஆளுக்கு 7000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் மூவரையும் ஜாமீனில் விடுவித்தார். வழக்கு ஜனவரி 13ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சுங்காய் ராம்பாய் தாமரை குளத்தின் ரிவர் ட்ரேயில் பொழுதுபோக்கு பூங்கா பகுதியில் நடப்பட்ட சுமார் 50 டெக்கோமா மரங்களுக்கு அடியில் பொறுப்பற்ற நபர்கள் நச்சுத்திரவம் ஊற்றியதை தொடர்ந்து அம்மரங்கள் பட்டுப்போனதாக கூறப்பட்டது. கடந்த சனிக்கிழமையன்று இலைகள் உதிர்ந்து காய்ந்து இறக்கும் முன் மரங்களில் ஏதோ கோளாறு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததாக சபராம் பிராய் நகராண்மை கழக உறுப்பினர் பெர்னார்ட் சீன் கோன்ஹோய் தெரிவித்தார். வெப்பம் மற்றும் வறட்சியான வானிலை காரணமாக இந்த மரங்களில் இலைகள் உதிர்கின்றன என்று முதலில் நான் நினைத்தேன். ஆனால் நேற்று நிலைமையை பார்த்த பிறகு நேர்மாறாக இருப்பதை உணர்ந்தேன். பல மரங்கள் பாதிக்கப்பட்டன, சில காய்ந்துவிட்டன, சில மஞ்சள் இலைகளுடன் பட்டு போயின. இந்த மரங்களின் அடிப்பகுதியில் நச்சுத்திரவம் ஊற்றப்பட்டதாக தெரிவதால் அவற்றை சுற்றி வளரும் கிளைகள் காய்ந்து செயல் இழந்து விட்டன என்பதை தெளிவாக காணலாம் என்று பெர்னார்ட் செய்தியாளர்களிடம் கூறினார். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டனர் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தால் சபராம் பிராய் நகராண்மை கழகத்திற்கு 1 லட்சம் ரிங்கேட்டிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாகவும் பட்டுப்போன மரங்கள் வெட்டப்பட்டு அவற்றுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிளாந்தான் தானா மேராவில் நடைபெற்ற சுரங்க நிறுவனத்தின் இரவு விருந்து நிகழ்வில் அரைக்குறை ஆடையுடன் பெண் ஒருவரை கவர்ச்சி நடனமாட அனுமதித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு 10,000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் 1998ஆம் ஆண்டு பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. ஏற்பாட்டாளர்கள் இன்று அபராத தொகையை செலுத்தினர்.
வீடமைப்பு, ஊராட்சி மன்றம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹில்மி அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தினார். அதோடு நடந்த தவற்றுக்காக ஊராட்சி மன்றத்திடமும் மாநில அரசிடமும் ஏற்பாட்டாளர் சார்பில் மன்னிப்பு கோரும் கடிதமும் வழங்கப்பட்டது. வரும் ஜனவரி 1 முதல் அபராத தொகை 50,000 ரிங்கெட்டுக்கு உயரவிருப்பதையும் கில்மி நினைவுறுத்தினார். அவ்விருந்து நிகழ்வில் உள்ளூரைச் சேர்ந்த முஸ்லிம்கள் சிலரும் பங்கேற்றிருந்த நிலையில் கவர்ச்சி நடனம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஜாலான் செத்யூவில் 7.8 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 210 கிலோகிராம் எடை ஷாபு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜாலான் குவாலத்திரங்கானு கோத்தாபாரு சாலையின் 62வது கிலோமீட்டரில் நேற்று காலை போலீஸ் சாலை தடுப்பு சோதனை மேற்கொண்ட போது அவை சிக்கின. போலீஸை கண்டதும் சுமார் 100 மீட்டர் தூரத்திலேயே திடீரென நின்ற கருப்பு நிற வெல்ஃபயர் காரை போலீஸ் நெருங்கியது. அதிலிருந்து இறங்கிய ஓட்டுநர் தப்பியோடிவிட்டார். பிறகு சந்தேகம் படும்படியாக காணப்பட்ட மற்றொரு 4 சக்கர வாகனத்தையும் போலீஸ் பின்தொடர்ந்தது. அக்கார் போலீஸ் வாகனத்தை இடித்துவிட போலீசார் துப்பாக்கியால் அதன் டயரை நோக்கி சுட்டனர். பின்னர் விடாது துரத்திச் சென்ற போது காரை செம்பனை தோட்டத்தில் விட்டுவிட்டு அதன் ஓட்டுநரும் தப்பியோடினான். தீயணைப்பு மீட்புத் துறையினரை வரவழைத்து 2 வாகனங்களின் கதவுகளையும் போலீசார் திறந்து பார்த்தபோது அந்த 210 கிலோகிராம் போதைப் பொருட்களும் சிக்கின. குவாலலும்பூரில் விற்கப்படுவதற்காக அண்டை நாட்டிலிருந்து அவை கிளாந்தானுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. ஒருவேளை கைப்பற்றப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் தலைநகர் சென்றால் 1.2 மில்லியன் போதை பித்தர்களால் அவற்றை பயன்படுத்த முடியும் என தெலங்கானா போலீஸ் தலைவர் டத்தோ கைரு கைருடீன் கூறினார். சந்தேக நபர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். பாலியல் ரீதியில் சிறார்களை துன்புறுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கான அம்சங்களை கொண்ட பதிவுகள் மற்றும் இதர உள்ளடக்கங்களை இணையத்தில் வைத்திருந்தது மற்றும் அதனை விநியோகித்ததில் சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் ஒத்துழைப்போடு நேற்றிரவு போலீஸ் மேற்கொண்ட பெடோ ஒருங்கிணைந்த அதிரடி நடவடிக்கையில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். சமூக ஊடக தளங்கள் மூலம் இணையத்தை தொடர்புபடுத்தி சிறார்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவோரை கண்டறியும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் படைத்தலைவர் தன்ஜி ரசாருடீன் உசேன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் சிறார்களின் பாதுகாப்பில் பெற்றோர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புக்கிட் அமானின் பாலியல் பெண்கள் மற்றும் சிறார்கள் விசாரணை பிரிவு குவாலலும்பூர், ஸ்லாங்கோர், ஜோஹோர், திரங்கானு, பினாங்கு மற்றும் பேராக் ஆகிய 6 மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த சோதனையின் போது வசதியான, நடுத்தர மற்றும் குறைந்த விலை வீடமைப்பு பகுதிகளில் 13 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கணினிகள், செல்போன்கள் மற்றும் வெளிப்புற ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களிலிருந்து 40,000 CSAM மற்றும் பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்படும் உள்ளடக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக ரசாருடீன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். இரவு 9 மணியளவில் அதிகாரிகள் 20 வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 20 மற்றும் 74 வயதுக்குட்பட்ட சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டனர். பாலியல் ரீதியில் சிறார்களை துன்புறுத்தும் பல்வேறு பதிவுகளை வைத்திருந்ததில் தங்களது குடும்ப உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டது குறித்து பலர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். குழந்தைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தும் பதிவுகள் வைத்திருந்தது தொடர்பான சட்டத்தின் கீழ் 13 விசாரணை அறிக்கையும் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், குறிப்பாக 15 வயதினர் மற்றும் சிறார்கள் தங்களை சுய கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பதோடு தேவையற்ற குற்றச் செயல்களில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கும்படி போலீஸ் படை தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறார் பாலியல் தொடர்பான பதிவுகளை சமூக ஊடகங்களில் அகற்றுவதில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் தொடர்ந்து கடுமையாக செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.